இந்த தயிர்ல அதாவது 150 ml மில்லி லிட்டர் தயிர் சாப்பிட்டாலே நம்மளுக்கு 207 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் கிடைக்குது. வெறும் 100 கிராம் அகத்திக்கீரை சாப்பிட்டீங்கன்னா எலும்புகள் உறுதிப்படுத்துக்கு வெறும் கால்சியம் மட்டும் தேவைன்னு கிடையாது. கால்சியமோட சேர்ந்து வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் தேவை. அதுதான் கொலாஜன். எலும்புகள் தான் நம்ம உடம்போட அஸ்திவாரம். நம்ம நிற்க, ஓட, உட்கார, நடக்க எல்லாத்துக்குமே எலும்புகளோட உறுதி ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட எலும்புகளை ஆரோக்கியமா பலமா வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கறத தான் இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நார்மலாவே நம்ம உடம்புக்கு 1000 இருந்து 1500 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். எவ்வளவுங்க? 1000 இருந்து 1500 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவு. இப்போ நாங்க எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்களா? உணவு அட்டவணை, கால்சியம் உணவு அட்டவணை. இந்த கால்சியம் பெரும்பாலும் குறையறதுக்கு காரணம், நம்ம எலும்புகள் பலவீனமா ஆகிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் கால்சியம் சத்து மிக்க இந்த உணவுகளை நம்ம அடிக்குவேட்டா போதுமான அளவு நம்ம உணவுல நம்ம அடிப்படை வாழ்வியல் முறையில சேர்க்காதது தான் காரணம். இன்னைக்கு நான் இந்த லிஸ்ட்டை காமிக்கிறேன் பாருங்களேன், இதுலயே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், கால்சியம்னாலே நம்ம நினைவுக்கு வருது பால். 200 ml பால்ல வந்து நம்மளுக்கு 236 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. ஓட்ஸ் அப்படிங்கிறது 16 மில்லிகிராம் தான் கால்சியம் இருக்கு. ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பாருங்க. பாதாம் பால் இதுல வந்து 200 மில்லி லிட்டர் குடிச்சோம்னா 90 மில்லிகிராம் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்குது. ஆனா பால் சார்ந்த முக்கியமான இன்னொரு உணவு நம்ம உணவுல சேர்த்துக்கிறது வந்து தயிர். இந்த தயிர்ல அதாவது 150 ml மில்லி லிட்டர் தயிர் சாப்பிட்டாலே நம்மளுக்கு 207 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் கிடைக்குது. ஸோ நம்ம பால் தயிர் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு சேர்த்துக்கிட்டாலே 236 பிளஸ் 207 13 4 443 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு பத்தாது, நம்மளுக்கு தேவை 1000 இருந்து 1500 மில்லிகிராம். அடுத்து வேற என்ன விஷயங்கள்? பருப்பு எந்த அளவுக்கு நம்ம உணவுகள்ல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ 200 கிராம் இந்த விஷயங்கள் எடுத்துக்கும் போது எவ்வளவு கால்சியம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பருப்பு எல்லா வகை பருப்புகளும், பாசி பருப்பு, கடலை பருப்பு, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு 200 கிராம் எடுத்துக்கிட்டாலே 40 மில்லிகிராம் கிடைக்குது. சுண்டல் வகைகள், எல்லா சுண்டல் வகைகளும், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், இந்த கொண்டை சுண்டல் வகைகள் எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு 200 கிராம் சாப்பிடும்போது 99 மில்லிகிராம் கிடைக்குது. பீன்ஸ் வகைகள், சிகப்பு பீன்ஸ், வெள்ளை பீன்ஸ், இதுல வந்து 200 கிராம் சாப்பிடும்போது நம்மளுக்கு 100 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி 50 மில்லிகிராம் பச்சை பட்டாணி சாப்பிட்டா. பூசணி விதைகள், இது அப்புறம் வருவோம். ஸோ இந்த பருப்பு, சுண்டல், பீன்ஸ் வகைகள் நம்ம 200 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டாதான் அரௌண்ட் ஒரு 100 அளவுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்தும் போது இது வந்து ஒரு 543 மில்லிகிராம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்குது. அடுத்து மற்ற உணவு வகைகளுக்கு வருவோம். இப்போ பழங்கள் எடுத்துக்கிறோமா, பழங்கள் எவ்வளவு கால்சியம் இருக்குன்னு பாருங்க. இப்போ நான்வெஜ் எடுத்துக்கிறோமா, நான்வெஜ் எப்பயாவது எடுத்துக்கிறோம். ஆனாலுமே முட்டை, ஒரு முட்டை 50 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 மில்லிகிராம் தான் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்குது. சிக்கன் 120 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 17 மில்லிகிராம் தான் கால்சியம் கிடைக்குது. அப்போ இந்த நான்வெஜ் ஐட்டம்ல வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கால்சியம் கிடைக்குது. அடுத்து பாதாம் பருப்பு, வால்நட் வகைகள், இதைதான் நம்ம ரெகுலரா சாப்பிட மாட்டோமே. அப்புறம் கீரை வகைகள், கீரையை நம்ம சாப்பிடுறது கிடையாது. வெஜிடபிள்ஸ், சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ்ல எவ்வளவு கால்சியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கேரட் மாதிரி விஷயங்கள்ல 36 மில்லிகிராம் தான் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்குது. சரியா? இனிமே வந்து ரிச்சான அடர்த்தியான கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளுக்கு வருவோம். சாரி, இப்படியே நான் ஆட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த விஷயங்கள் பால், தயிர், பருப்பு இதெல்லாம் விட்டுருங்க. கீழே வாங்க. ஜஸ்ட் விதைகள். இப்ப விதைகள் பாத்தீங்கன்னா பூசணி விதையில கம்மியா தான் இருக்கு, 46. ஆனா சியா விதைகள் 100 கிராம்ல 529 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது. எள்ளு ஸ்வீட் வந்து நம்ம சாப்பிடுறது, எள்ளு உருண்டை சாப்பிடுறதோட ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் பாருங்க. 100 கிராம் எள்ளுல 975 மில்லிகிராம் அளவுக்கு நம்மளுக்கு கால்சியம் கிடைக்குது. சூரியகாந்தி விதைகள்ல 114 மில்லிகிராம் அளவு கால்சியம் கிடைக்குது. ஆக இந்த லிஸ்ட்லயே வந்து எள்ளுக்கு மிக அதிகமான கால்சியம் சத்து இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து மிக அதிகமான கால்சியம் சத்துக்கள் உள்ளது கீரைகள்ங்க.
பிராக்கலி கீரை இது நம்ம ரொம்ப காஸ்ட்லி, நம்ம ஊர்ல அதிகமா கிடைக்காது, 112 தான். ஆனா மற்ற கீரைகள் பாருங்க, அகத்தி கீரை 120 கிராம் அகத்தி கீரையில 1130 மில்லிகிராம் கால்சியம். வெறும் 100 கிராம் அகத்தி கீரை சாப்பிட்டீங்கன்னா அந்த நாளைக்கு தேவையான 100 கிராம் கால்சியம் சத்து அகத்தி கீரை மூலமா நம்மளுக்கு கிடைச்சிடுது. கருவேப்பிலை இவ்வளவு சாப்பிட முடியாது, ஆனா கருவேப்பிலை சட்னியா செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கே கிடைச்சிடும். 830 மில்லிகிராம், அதாவது 100 கிராம் கருவேப்பிலையில 830 மில்லிகிராம். கருவேப்பிலையில ஏகப்பட்ட சத்துக்கள், இரும்பு சத்து முதற்கொண்டு எவ்வளவோ விஷயங்கள், முடிகளுக்கு நல்லது எல்லாம் சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒண்ணு கால்சியம் சத்து, அதுக்கும் இது ரொம்ப தேவை. முருங்கைக்கீரை 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா 440 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்குது. பொன்னாங்கண்ணி கீரை 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா 510 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்குது. வெண்டைக்காய் காய்கறி 77 மில்லிகிராம் கால்சியம் சத்து. சீஸ் இங்க தனியா கொண்டு வந்துட்டேன். ஆனா என்ன, இந்த சீஸ் பார்மீசன் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசா இருக்கும், இவ்வளவு பெரிய சீஸ். நம்ம ஊர்ல அந்த சீஸ் நம்ம யூஸ் பண்றோமா? அதிகமா யூஸ் பண்றதுல. நான் இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் பார்த்திருக்கிறேன் இந்த பார்மீசன் சீஸ். 1184 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு கிடைக்காது, வாங்கி நம்ம பெருசா யூஸ் பண்ண போறதுல. ஃபாரின்ல தான் இதெல்லாம், இந்த பிராக்கலி பார்மீசன் சீஸ்லாம். பட் நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, அகத்திக்கீரையில இல்லாத கால்சியம் சத்து அதுல இல்ல. அதோட முக்கியம், நான் ஏற்கனவே இந்த பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன், அதுலயுமே இந்த விஷயங்களை பத்தி நான் போட்டிருந்தேன். கீழே பாருங்க, சிறுதானியங்கள்ல ராகி 100 கிராம் ராகில 344 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இந்த சிறுதானியத்தை பத்தி ரொம்ப பேசிட்டே இருந்தேன். இந்த உணவு முறை வீடியோல எப்படி சிறுதானியம் முக்கியம்னு, அதுலயும் ராகி பத்தி, காலை உணவுல எப்படி ராகி சேர்த்துக்கலாங்கிறத பத்தி எல்லாம் போட்டிருந்தேன். என்னன்னா, சிறுதானியங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம், அது முக்கியமா ராகி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு கால்சியம் சத்து கிடைக்குது. இப்போ ராகி தோசை அப்படின்னு வைங்க, ராகி தோசைன்னு நிறைய ஆயில்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த கால்சியம் சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்காது. அதே மாதிரிதான் கீரை, எல்லா உணவுகளிலுமே ஆயில் குறைவா இருந்தா தான் அந்த கால்சியம் சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். சோ அந்த வகையில ராகி நல்ல ரிச்சான கால்சியம் சத்து 344 மில்லிகிராம். அதை தவிர மற்ற சிறுதானியங்கள், கம்பு 43 மில்லிகிராம், திணை 31 மில்லிகிராம், இதெல்லாம் 100 கிராம்க்கு. வரகு 35 மில்லிகிராம், குதிரைவாளி 22 மில்லிகிராம், சாமை 17 மில்லிகிராம். ஆக கால்சியம் சத்தை பொறுத்த வரைக்கும் ராகி ஒரு முக்கியமான தானிய வகை. நம்ம கால்சியம் சத்துக்கு, உணவுல கால்சியம் சத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான சிறுதானியம். அடுத்தது பழங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு 150 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்குது. ஆப்பிள் 120 கிராம்க்கு 6 மில்லிகிராம் தான் கிடைக்குது. நெல்லிக்காய் 120 மில்லிகிராம்க்கு 72 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்குது. ஆனா அத்திப்பழம், அதுலயும் உலர்ந்த அத்திப்பழத்துல கால்சியம் சத்து அதிகம், 60 கிராம்க்கு 96 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்குது. உலர்ந்த திராட்சை 40 கிராம்க்கே 31 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்குது. சோ இன்னும் சில விஷயங்கள், நம்ம விட்ட விஷயங்களுக்கு வருவோம். இன்னொன்னு நட்ஸ் வகைகள். இதுல பாதாம் பருப்பு 30 கிராம், பாதாம் பருப்புல 75 மில்லிகிராம். 30 கிராம்ங்கிறது ரொம்ப கொஞ்சம், ஒரு 10 இருக்கலாம் பாதாம் பருப்பு 30 கிராம்னா. அதுல 75 மில்லிகிராம் கால்சியம் சத்து நம்மளுக்கு கிடைக்குது. வால்நட் 30 கிராம்க்கு 28 மில்லிகிராம் கிடைக்குது. எள்ளு பத்தி ஏற்கனவே நான் போட்டுட்டேன். சோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப நம்ம உணவு முறையில இந்த 1000 to 1500 மில்லிகிராம அச்சீவ் பண்ணிட்டோமா, அந்த அளவுக்கு தேவையான போதுமான அளவு நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நான் பின்னாடி சொன்ன உணவு வகைகள் எப்படி உங்க உணவுல சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இங்க நிறைய விஷயங்களை இன்னும் நான் விட்டுட்டேன். கீரைகள்ல பல விதமான கீரைகள் இருக்கு, அதுல எல்லாத்துலயுமே கால்சியம் சத்து மிக அதிகம். ஆனா முக்கியமான கீரைகளை மட்டும் இங்க நான் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தான் சில நிறைய விஷயங்கள் விட்டாலும் இந்த விஷயங்களாவது அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்கன்னு பாருங்க. வெறும் பால், தயிர், பருப்பு மட்டுமே பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விதைகளோ, நட்ஸ் வகைகளோ, கீரைகளோ எக்ஸ்ட்ராவா எடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்டார்டிங்ல நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீடைல்டா இதை குறித்து பேசிட்டேன். ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கால்சியம் அப்படிங்கிறது, அதாவது எலும்புகளோட உறுதித்தன்மை அப்படிங்கிறது 30 வயசுலயே உங்களுக்கு அதோட ஃபுல் லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எலும்புகளோட உறுதித்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையத்தான் செய்யும். அதுலயும் வயது இன்னும் அதிகமாக ரொம்பவே அதிகமா இந்த எலும்புகளோட உறுதித்தன்மை குறையும். சோ அதனால நம்ம 30 வயசுக்கு உள்ளார சின்ன வயசுக்காரங்களா இருந்தா நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாம் ரெகுலரா எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. எதுக்காகனா, இந்த போன் மாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, எலும்புகளோட அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த எலும்புகளோட அடர்த்தி அப்படிங்கிறது உங்க 30வது வயசுல எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு பிற்காலத்துல உங்க எலும்பு தேய்மானம், எலும்புகளோட உறுதித்தன்மை குறையிறது அப்படிங்கிறது மெதுவா இருக்கும். ஆனா ஆரம்ப காலத்திலேயே, இப்போ சின்ன வயசுல இருந்தே கால்சியம் சத்து மிக்க உணவுகள் சாப்பிடாம இந்த போன் மாஸ், எலும்புகளோட
அடர்த்தி குறைவாகவே இருக்கு அப்படின்னா மிக சீக்கிரமா எலும்புகள் பலவீனம் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும். 30 வயசுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டார்ட் ஆயிரும். இது நார்மல் ப்ராசஸ். உங்களோட எலும்புகளோட பலத்தை தீர்மானிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட உடல் உழைப்பு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உடல் உழைப்பே இல்லாம ரொம்ப உட்காந்துக்கிட்டே தொடர்ச்சியா வேலை செஞ்சவரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா எலும்பு தேய்மானம்ங்கிறது சீக்கிரமா ஆரம்பிச்சிடும். ஆனா யார் ஒருத்தர் உடற்பயிற்சி செய்யறாங்க, வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் எது வேணா இருக்கலாம், ஈவன் வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்றாங்க, சின்ன எடைகள்லாம் தூக்கி பிராக்டிஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க, சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டவங்களுக்கு பிற்காலத்துல எலும்பு பலவீனம் வர்றது குறையும். அதே சமயம் பிற்காலத்துல நீங்க சின்ன வயசுல பண்ணலன்னா கூட பின்னாடி 30 வயசு 40 வயசுலாம் ஆகும்போது கூட பரவாயில்ல, நீங்க எக்ஸசைஸ், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சிங்கிறது இப்ப பண்ணா கூட அந்த எலும்புகளோட உறுதித்தன்மையை ஓரளவு உங்களால பாதுகாக்க முடியும். கூடவே இந்த உணவுகள், இந்த உடற்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம் நம்ம உடம்புல ஆக்ஷன்ல இறங்குறதுக்கும் நம்ம எலும்புகள் உறுதி பெறறதுக்கும். அதே சமயம் எலும்புகள் உறுதி பெறறதுக்கு வெறும் கால்சியம் மட்டும் தேவைன்னு கிடையாது. கால்சியமோட சேர்ந்து வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் தேவை. அதுதான் கொலாஜன். அதனாலதான் இந்த ஆரஞ்சு, நெல்லிக்காய் இதெல்லாம் நான் ஏன் இங்க சொல்லியிருக்கிறேன்னா, என்னதான் இதுல கால்சியம் சத்துக்கள் குறைவா இருந்தாலும் ஆரஞ்சு, நெல்லிக்காய் இதுலலாம் வைட்டமின் சி, கொலாஜன் அதிகம். இப்போ இந்த எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு கால்சியம் முக்கியம், கொலாஜன் முக்கியம், கூடவே வைட்டமின் டி சத்துக்கள் முக்கியம். அந்த வைட்டமின் டி சத்துக்கள் கிட்டத்தட்ட நான் சொன்ன எல்லா உணவுகள்லயுமே இங்க சொன்ன உணவுகள்ல இருக்கு. இது இல்லாம நம்ம எலும்புகளோட அடர்த்தியை பாதிக்கக்கூடிய விஷயம், குறிப்பா பெண்களுக்கு 40 வயசுக்கு மேல வரக்கூடிய இந்த மெனோபாஸ் சமயத்துல ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாறுபாடுகள்னால எலும்பு அடர்த்தி அப்படிங்கிறது குறைஞ்சி எலும்புகளோட வலிமை குறைய ஆரம்பிக்கலாம். அவங்களுக்குமே பிரிஸ்கிரிப்ஷன் இதுதான். நல்ல உணவுகளும் உடற்பயிற்சியும் வாக்கிங், ஜாகிங்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயது அதிகமாக இந்த ஹார்மோன் மாறுபாடுகள் மேல ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிக்கிட்டு போகும். ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது வலிமைக்கு முக்கியம். ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது வலிமை குறையுது. ஆண்களுக்குமே டெஸ்டோஸ்டிரான் குறையும் போது எலும்புகளோட வலிமை குறையுது. கூடவே ஆண்கள் புகைப்பிடிக்கிறாங்க, வார கடைசியில தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே எலும்புகளோட வலிமை குறையுது. இது இல்லாம ரொம்ப அதீதமா உடல் எடை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை குறைக்கிறவங்க முக்கியமா இந்த கால்சியம் குறைபாடுக்கு ஆளாகி சீக்கிரமா எலும்புகள் வீக் அடைகிறத அவங்களால உணர முடியும். இன்னொரு அரிதான காரணம் இப்போ ஸ்டீராய்டு போன்ற மருந்துகள் ஏதாவது ஒரு காரணத்தினால நடுவில் எடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் நம்ம எலும்புகளோட பலத்தை குறைக்கக்கூடிய வல்லமை பெற்றவை. ஸோ அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நான் சொன்ன உணவு முறையில எப்படி கொண்டு வரலாம், எப்படி உடற்பயிற்சிகள் செய்யலாம்னு பாருங்க. இது இல்ல, இதெல்லாம் மீறி இதெல்லாம் பண்றதுக்கான சாத்தியம் குறைவா இருக்கிறவங்களுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது இந்த மீன் மாத்திரைகள், மீன் எண்ணெய்கள், இல்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், வைட்டமின் டி நிறைந்த மீன் எண்ணெய்கள் இதெல்லாம் இருக்கு. அது தேவை இருந்தா பயன்படுத்தலாம். பட் நான் சொன்ன உணவு முறை மூலமா நீங்க மாற்றத்தை கொண்டு வரதும் வாக்கிங், ஜாக்கிங் போறதும் தான், எக்ஸசைஸ் பண்றதும் தான் இதுக்கான நிரந்தர தீர்வா இருக்கும். முடிஞ்ச அளவு எலும்புகளை பலமா வச்சுக்க இந்த விஷயங்கள் தான் உதவி செய்யும். ஸோ எலும்புகளோட உறுதித்தன்மை குறித்த இந்த வீடியோ ஒரு புரிதலை உங்களுக்கு உருவாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இது உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப மெனக்கெட்டு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கேதர் பண்ணி சேகரிச்சு ஒரு டேபிளா போட்டிருக்கேன். இதே டேபிளை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். நீங்க தேவைன்னா அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு மருத்துவ வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.